கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மும்பை இந்தியன்ஸ்னால இந்த இடத்துல இருந்து புஷ் பண்ணி மேல போக முடியுமா? ஆப்ஷன்ல டீம் எடுக்கும்போது உண்மையாலுமே பாக்குறதுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்னால இந்த ஒரு மும்பை டீம் ரொம்ப புவரா தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணணும், இந்த டீம்னால கோப்பை அடிக்க முடியுமா, மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமால சாம்பியன் அடிக்க முடியுமா அப்படின்லாம் வந்துட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது. காரணம் 6 மேட்ச் லாஸ்ட் பண்ண ஒரு டீம் ஃபைனல் போய் டைட்டில் அடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னா அது மும்பை மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க. 15 ஓவர்ல ஒரு டார்கெட் சேஸ் பண்ணாதான்டா உள்ள போக முடியும் அப்படின்னும் போது அந்த இடத்துலயும் மும்பை தான் உள்ள போயிருப்பாங்க. சோ அதே மாதிரி லோவஸ்ட் டோட்டல் போஸ்ட் பண்ணியும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே மாதிரியான பவர்ஃபுல் டீமுக்கு எதிராக ஒரு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ புனே மாதிரியான டீமுக்கு எதிராகவும் ஒரு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேள்வி கேட்க முடியாது. எப்ப வேணாலும் கம்பேக் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் மிகப்பெரிய பிளஸ் அண்ட் மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல கேப்டன் தான். குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு கேப்டன்சி பண்ணாரு. சோ ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் டைட்டில் அடிக்க வச்சாரு. பட் இருந்தாலும் குஜராத்துடைய டீம் அவங்க இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டீமா இருந்தாங்க. சோ அவங்க வந்த புதுசுல 2022 நினைக்கிறேன். சோ அந்த சமயத்துல செமையான டீமா இருந்தாங்க. சோ குறிப்பா இம்பாக்ட் பிளேயர் ரூல் எல்லாம் வந்தப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 ஃபாரின் பிளேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் உடைய பொட்டன்சியல் அந்த டீம்ல இருந்துச்சு. அதனால டைட்டில் அடிச்சாங்க. சோ அதே மாதிரி மும்பையும் அதே மாதிரி பவர்ஃபுல் டீமா இருந்தாலும் அவங்களால டைட்டில் அடிக்க முடியாததுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரோஹித்துடைய கேப்டன்சில ஏகப்பட்ட மாற்றங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே பும்ரா கொடுத்துருவாரு. சோ அதுக்கப்புறம் 9, 16, அதுக்கப்புறம் 20 அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவர் ரொட்டேஷன் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே ஏன் பும்ராவை கொண்டு வரல அப்படிங்கறத கேள்வி. சோ இவர் இடையில 2-3 ஓவர் போடுறாரு. சோ சின்ன சின்ன பவுலருக்கு கொடுக்குறாங்க. மகாபா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் வந்தான். சோ அவனை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க எஸ்ஆர்எச். சோ அந்த மாதிரியான இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத பவுலர்ஸுக்கு வந்துட்டு அதிகப்படியான சான்ஸ் கொடுக்குறாரு. சோ அது தப்பான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களால அதை கரெக்டா அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியல. சோ பும்ராவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா போட்டு கொடுக்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து இல்ல பவர் பிளேக்குள்ள மினிமம் 2 ஓவர் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் கூட வின் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா பண்ணல. சோ கேப்டன்சில ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. பட் இருந்தாலும் டீம்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் பண்ணணும் இந்த டீம் சாம்பியன் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் ரொமேரியா சப்போர்ட் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வெளியில இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற ஒரு பிளேயர் டெவால் பிரேவிச். அவரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா டீம்ல வச்சிருக்காங்க. பவர்ஃபுல்லான பிளேயர், அதுல மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பையனுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது மறுக்கப்படுது. சோ பவுலிங்கும் செமையா பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்ல நம்பர் 3 to நம்பர் 5 எங்க வேணாலும் வந்து ஒரு ஆக்சலரேட் பண்ணி அவரால் ஒரு குயிக் 50 அது மட்டும் இல்லாம ஒரு 60 அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேது. கிடைச்சது அப்படின்னா அவர் எங்கேயோ போயிருவாருங்க. எப்படி ஒரு யுசான் கிஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ சோ அதே மாதிரிதான் டெவால் பிரேவிச். பட் இருந்தாலும் 11ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம மதுசங்கா மாதிரியான பிளேயர் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் மத்வால் மாதிரியான பவுலர்ஸை நீங்க ஏன் யூஸ் பண்ணல? அண்ட் முகமது நபி ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருந்தோம். பிகாஸ் வந்துட்டு 18 பால்ல 40, 20 பால்ல 50ன்னு சொல்லிட்டு பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆப்கானிஸ்தானோட தூணா இருந்திருக்காரு. அண்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரானரி. ஒரு ரஷீத் கான், ஒரு நூர் அகமது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நபி தாங்க இருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்பின் பவுலர் ஆல்ரவுண்டரை ஏன் நீங்க இன்னும் டீம்ல எடுக்க மாட்டேனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்னதான் சாவ்லாவலா இருந்தாலும் எல்லாரும் அடி வாங்கும் போது சோ நபி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வேணும். அண்ட் பேட்டிங்கும் எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. ரொமேரியோ ஷெப்போட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட வேர்ல்ட் கப் இயர்ல இருந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. T20 ஓடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மேட்லயுமே பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சோ நபி மாதிரியான பிளேயர் கம்பல்சரி 11ல ஆடி ஆகணும். அண்ட் சூரியகுமார் யாதவ் அவர் இல்லைங்க. அது மிகப்பெரிய குறையாவே இருந்தாலும் மிடில் அவங்களை பொறுத்த வரைக்கும் சோ நம்பீர் ஆகட்டும், சோ அது மட்டும் இல்லாம திலக் வர்மா இவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொட்டேஷன்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. சோ டிம் டேவிட் கொஞ்சம் ஏர்லியா வரணும். சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பினிஷர், அதாவது நீங்க நபியை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு டெவால் பிரேவிச் மாதிரியான ஒரு சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் அவங்க டீம்ல கொண்டு வராதனாலதான் சோ இந்த அளவுக்கு தடுமாறுறாங்க. சோ மேபி ஒரு டெவால் பிரேவிச்ச சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரியான பிளேயர்ஸ் கூட அவர் கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா 3 ஃபாரினரோட ஆடிட்டு சோ 4வது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்பின்னர், ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பா டெவால் பிரேவிச்சுக்கு போலாம். சோ இந்த மாதிரியான ஐடியாஸ் கூட இருக்கு. சோ மத்தபடி பவுலிங்ல அங்கங்க டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கு. சேம் ஆர்சிபி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். சோ என்னதான் காட்சி எல்லாம் இருந்தாலும் பும்ராவை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க. காட்சி பயங்கரமா அடி வாங்கினாரு போன மேட்ச் நம்ம பார்த்தோம். சோ இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டா சோ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்னால மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணி வர முடியும். சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகேங்க. அப்சன்லாம் நல்லா தெரிஞ்சாங்க. ஆனா அப்சனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இன்ஜுரி. நம்ம சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் இல்ல, அண்ட் மதுசங்கா இல்ல. சோ இவங்க எல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் டெக்லி காம்போவா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனை. இது ஹர்திக்
ஹர்திக் பாண்டியா மேல அப்படியே திரும்பிடுச்சு. அவருடைய கேப்டன்சி போவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல நல்ல மூவ் பண்ணாரு. ரோஹித் சர்மாவுடைய அட்வைசர் சில டைம் கேட்டாரு, அங்க போய் நில்ல அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லும்போது பாண்டியா பண்ணாரு. இது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் போன மேட்ச் அவங்க அடி பிரிச்சுட்டாங்க. அவங்களால கம்பேக் பண்ண முடியல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மேட்ச்ல சின்ன பையன் மகாப்பா வந்துட்டு ஒரு மனசுடைஞ்சு போகும்போது 17 வயசு பையன் இப்படி அடி வாங்கிட்டோமே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அப்படின்னு யோசிக்கும் போது ஹர்திக் பாண்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணாரு. அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு எம்ஐ கேம்பை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம், 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மேட்ச் கண்டினியூவா லாஸ் பண்ணி ஃபைனல் வந்து டைட்டில் அடிச்ச டீம் தான் மும்பை இந்தியன். ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்களா? ஸோ நீங்க ஒரு எம்ஐ ஃபேனா இருக்கிறீங்களா, இல்ல இந்த டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.